இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு காவல்துறையோட மிக முக்கியமான முகமாக இருக்கார், காவல்துறையோட அடையாளமாக இருக்கார். காவல்துறையில் இவர் பேரை எப்படி கூப்பிட்றாங்கன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை வர சொல்லுங்க அப்படிங்கிறதான் இவரை கூப்பிட்றாங்க. மக்கள் மத்தியிலே இவருக்கு ஆதரவு இருக்குது. ஏன்னா என்கவுண்டர் பண்ணி ரவுடிகளை காலி பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர் மேலே இருக்குது. ஆளும் ஆட்சியாளர்கள் மேலும் இவருக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தரோட ஓய்வு காலம் எப்படி இருந்திருக்கும்? அப்படி பண்ணியிருப்பாங்கல்ல, இப்படி பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். ஆனால் இவரோட கதையில் அப்படி இல்லை. இவரோட ஓய்வு காலமானது சஸ்பெண்ட் அப்படிங்கிற உத்தரவு வருது. நாளைக்கு ஓய்வு பெற போறாரு, இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தொடர் முயற்சி, தொடர் போராட்டம் காரணமா அந்த சஸ்பெண்டை திரும்பி வாங்கிடுறாங்க. திரும்பி சும்மா வாங்கல, இதை தான் மீடியா ஹைலைட் பண்ணல. நிபந்தனையுடன் தான் இவருக்கு சஸ்பெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த உத்தரவு திரும்பி வாங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த நிபந்தனை என்ன அப்படிங்கிறதும் சேர்த்து பார்க்க போறோம். ஏன் இவரோட இந்த விஷயமானது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படையும் பார்க்க போறோம். யார் இவர் அப்படிங்கிறத ரொம்ப கம்மியாக பேச போறோம். இவரோட அந்த சஸ்பெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நிறையா ஆழமாக இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா 1997 போலீஸுக்கு வராரு. இவருக்கு வந்தோன்னே என்ன பதவி இவருக்கு கிடைக்குதுன்னா எஸ்ஐ போஸ்ட்டில் முதல்ல வராரு. ஆனால் கடைசியாக ஓய்வு விடும்போது என்ன போஸ்ட்டில் தெரியுமா இருந்தார்? டிஎஸ்பியாக இருந்தார். ஸோ எஸ்ஐயாக இருக்கக்கூடிய ஒருத்தர் டபுள் ப்ரொமோஷன்லாம் அவர் வாங்கியிருக்காரு. டபுள் ப்ரொமோஷன்லாம் வாங்கி டிஎஸ்பியாக ஓய்வு பெறாரு திருவண்ணாமலையில். 1997 வேலைக்கு சேர்ந்தாரா? 1998 ஒரு என்கவுண்டரில் இவர் பேர் அடிபடுது. கேசி கான் அப்படிங்கிற ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணிட்டார் அப்படிங்கிறது இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அடுத்து 2003 பார்த்தீங்கன்னா இதுதான் இவருக்கு பெரிய லெவலில் இமேஜை கொடுத்துருக்கு. சென்னையை சேர்ந்த அயோத்தி குப்பத்தை சேர்ந்த வீரமணி அப்படிங்கிற ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணுறாரு. 2004 பார்த்தீங்கன்னா வீரப்பன் இருக்காங்கல்ல, வீரப்பனை கொல்லப்படுற அந்த டீமில் இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டீமில் இவர் மிகப்பெரிய லெவலில் தன்னோட வேலையை பார்த்தார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. 2004 பார்த்தீங்கன்னா வீரப்பன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வீரப்பனோட அந்த என்கவுண்டர் விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு இவருக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. டபுள் ப்ரமோஷன் காரணமாக அடுத்தடுத்த இடங்களுக்கு இவர் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்காரு. எந்த இடத்துல ரவுடி அட்டகாசம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து வெள்ளத்துறை இருப்பாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, படத்தில் சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி இவரோட பேரானது ஆட்சியாளர்கள் இவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சாங்க. அவ்வளோ நம்பிக்கை வச்சு இவர் அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் அப்படி தான் இருந்திருக்காரு. ஸோ இவரோட விஷயத்தில் எங்கே பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2012 பார்த்தீங்கன்னா மருதுபாண்டியோட குரு பூஜை நடக்குது. அந்த குரு பூஜையில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதியோட எஸ்ஐயா இருக்கக்கூடிய ஆல்வின் சுதன் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐயை வந்து அந்த குரு பூஜை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவரை வந்து கொண்டுறாங்க, தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டு கீழே விழுந்துடுறாரு. பலத்த காயம் ஏற்படுது. காயம் காரணமாக ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே அந்த எஸ்ஐ ஆனது இறந்து போயிடுறாங்க. அந்த எஸ்ஐயோட இறப்பானது காவல்துறையில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. என்ன செய்யறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துல தான் என்ட்ரி கொடுக்குறாரு வெள்ளத்துறை அவர்கள். ஸோ வெள்ளத்துறை அவர்கள் 2013 பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி இவர் மேலே ஒரு அலகேஷன் வைக்கப்படுது. இந்த கொலைக்கு இவர் தாங்க காரணம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. இந்த கொலைக்கு இவர் தான் காரணம்னா அந்த கொலை செய்யப்பட்டிருக்கார்ல, அவர் யாரோட கொலைக்கு காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த எஸ்ஐ இறந்து போனார்ல, அவரோட கொலைக்கு காரணம். எஸ்ஐயோட கொலைக்கு காரணமாக இருந்த கொக்கிக்குமார் அப்படிங்கிற ஒரு ரவுடியை இவர் வந்து அடிச்சிட்டாரு. இவர் அடித்ததுனால தான் அந்த கொக்கிக்குமார் வந்து கஸ்டடியில் இறந்து போயிட்டாரு. இவர் அடித்து துன்புறுத்துறது காரணமாக தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இவர் மேலே இருக்கக்கூடிய அலகேஷன். இந்த அலகேஷன் தான் இப்போ வரைக்கும் அவரை துரத்துக்கிட்டே இருக்கு. இவர் மேலே 2 மனித உரிமை கம்ப்ளைண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 13 என்கவுண்டர் பண்ணி முடிச்சிருக்கார் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. இந்த 13 என்கவுண்டரில் என்கவுண்டர் பண்ணுறது கூட இவருக்கு தலைவலியாக இல்லை. ஆனால் அந்த கொக்குக்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை அடிச்சார் பார்த்தீங்களா, அடித்து துன்புறுத்தி இவர் கொன்னதான் இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குற்றச்சாட்டு தான் மக்களே இப்போ வரைக்கும் இவருக்கு தொல்லையாக இருக்குது. ஸோ இவர் ஓய்வு பெற போகிறார் அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஓய்வு பெற போகிறவங்க லிஸ்ட் எல்லாமே வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு போகும்ல, உள்துறை அமைச்சகம் பார்க்குறாங்க. இவர் மேலே இருக்கக்கூடிய அலகேஷனில் நீதிமன்றத்தில் என்ன நடக்குது, சிபிசிஐடி போலீஸார் எப்படிப்பட்ட விஷயங்களை விசாரிச்சிருக்காங்க, இவர் மேலே இதுவரைக்கும் விசாரணை எந்த மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறது பெரிய லெவலில் விசாரிக்கிறாங்க. அயோத்தி குப்பம் வீரமணி அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தோம்ல, அந்த வீரமணி இவர் எங்கே கொண்டார்னா மெரினால வச்சு தான் என்கவுண்டர் பண்ணாரு. ஸோ இந்த வீரமணி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர் மேலே வந்து அலகேஷன் இருக்குது. ஸோ 2 அலகேஷன் காரணமாக இவரை விசாரணை வளையத்துக்குள்ள தான் சிபிசிஐடி போலீஸார் வச்சிருந்தாங்க. அதன் காரணமாக தான் உள்துறை செயலாளர் இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கை தான் நம்ம முதல் செய்தியாக பார்த்தோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தோட செயலாளர் இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸோட அந்த கடிதமானது சஸ்பெண்ட் ரத்து அப்படிங்கிறது எப்படி மாறுனுச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சங்கர் ஜிவால் அவர்களோட புல் சப்போர்ட் அப்படிங்கிறது இவரே பொதுவெளியில் தகவல்களை வெளியிட்டிருக்காரு. இவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா
ஏன் மேலே இந்த மாதிரி வந்து நான் இவரை கொன்னுட்டதா சொல்கிறாங்க, எனக்கும் அந்த மரணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவரை நான் ஒரு இடத்துல வச்சு அடித்ததா சொல்கிறாங்க, அந்த இடமானது மக்கள் வந்து நிறைய பேர் கூடக்கூடிய இடமா இருக்குது, திருப்பாச்சேத்தி அப்படிங்கிறது அந்த இடத்தோட பேர். இந்த திருப்பாச்சேத்தி அப்படிங்கிற பகுதி, அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த கொலை நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். நான் இப்போ ஒருத்தரை போட்டு அடிக்கிறேன்னா போலீஸுக்கு யாரும் தகவல் கொடுக்காம இருந்திருப்பாங்களா? இந்த விஷயம் அங்கே நடக்கவே இல்லை. அந்த சமயத்தில் இவங்க ஜூன் 6ஆம் தேதி தான் நான் இவரை அடித்ததா சொல்கிறாங்க கொக்கி குமாரை. நான் ஜூன் 6ஆம் தேதி எங்கே இருந்தேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மானாமதுரை டிஎஸ்பி ஆஃபீஸில் அன்றைக்கி முழுக்க நான் இருந்தேன். காலைல 11:30 மணிக்கு அங்கே போனேன், நைட்டு 10:30 வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ஜூன் 6ஆம் தேதி இந்த கொக்கி குமாரை நான் எங்கேயுமே அடிக்கலை. கொக்கி குமாரோட அப்பா கூட டிஜிபியில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், மனித உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இந்த 2 கம்ப்ளைண்ட்டே நடவடிக்கை வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்தை நான் செய்யவே இல்லை. செய்யாத ஒரு குற்றத்துக்காண்டி உள்துறை செயலாளர் இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் என் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. காவல்துறைக்கு வந்து காவல்துறை மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஓய்வு பெற போகிறாங்கன்னா அதற்கு முதல் நாள் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திருக்கு. உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தினாலும் அதை எல்லாத்தையும் மீறி உள்துறை செயலாளர் இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஓப்பன் அலகேஷனை அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு எதிராக ஓப்பன் மீடியாலே வெள்ளத்துறை அவர்கள் வச்சிருந்தாங்க. ஸோ வெள்ளத்துறை அவர்கள் வந்து நான் செய்யாத தப்புக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் உள்துறை செயலாளர் இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் என் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது எப்படி இருக்கும், இது எப்படி சரியான நடத்தையாக இருக்கும், இது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற தன்னோட துயரத்தை வெளிப்படுத்திட்டு அவர் ஓய்வை வாங்கிக்கிறாரு. அந்த ஓய்வில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நிபந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு தான் அந்த சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பி வாங்கியிருக்காங்க. இந்த சஸ்பெண்ட் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் திரும்பி வாங்கிட்டோம், உங்கள் மேலே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது, நீங்கள் வந்து கொக்கிக்குமார் அவர்களை கொன்னதா ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை சிபிசிஐடி போலீஸார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க, அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு, அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அந்த தீர்ப்பு அடிப்படையில் இந்த உத்தரவு ரத்து அல்லது உத்தரவு போடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது மாற்றத்துக்கு உள்ளது. இப்போ நீங்கள் நார்மலாக ஓய்வு பெறல, இப்போதைக்கு தான் நீங்கள் நார்மலாக ஓய்வு பெறுறீங்க, நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதற்கு ஏற்றபடி இதில் மாறுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உள்துறை செயலாளர் இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, உங்கள் மேலே இந்த மாதிரி அலகேஷன் இருக்கிறதுனால, மனித உரிமை கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்கக்கூடிய பணத்தில் 5 லட்ச ரூபாய் நாங்கள் ஹோல்டு பண்ணுவோம், 5 லட்ச ரூபாய் பணம் உங்களுக்கு வராது, 5 லட்ச ரூபாய் இந்த வழக்கு எப்படி போகுது, இந்த வழக்கு மேலே என்ன மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்கு, இந்த வழக்கோட தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த 5 லட்சம் பணமானது உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இந்த 2 நிபந்தனைகளை விதிச்சது தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவு ரத்து அப்படிங்கிற அந்த செய்தி பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி இந்த 2 நிபந்தனையை இவர் ஏற்றுக்கிட்டதுனால தான் இந்த விஷயமானது நடந்திருக்கு. ஸோ இவர் தன்னோட பணி காலத்தில் ஒரு கொலைக்கு வந்து காரணமாக இருந்திருக்காரு. அந்த கொலையானது ஒரு கஸ்டடி மரணமாக இருக்குது. அந்த கஸ்டடி மரணத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாரு. இவர் ஆல்ரெடி பண்ண என்கவுண்டர் கூட இவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. என்கவுண்டர் இல்லாமல் ஒரு கஸ்டடியில் வச்சு, அதாவது ஒரு கஸ்டடியில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரவுடியை போட்டு பொதுவெளியில் அடித்தது தான் இவர் மேலே இருக்கக்கூடிய அலகேஷனாக இருக்குது. இவர் செய்யலைங்கிறாங்க, இவங்க செஞ்சுட்டு தான் சொல்கிறாங்க. சிபிசிஐடி போலீஸாரோட விசாரணையில் என் மேலே இருக்கக்கூடிய நியாயம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் இந்த குற்றச்சாட்டு பொய் அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி வெள்ளத்துறை அவர்கள் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு, இந்த ரத்து அப்படிங்கிற இந்த செய்திகள் வர்றதுக்கு காரணமான தகவல்கள் இது மட்டும்தான். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.